அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நம்ம சேனலில் ஒவ்வொரு வாரமும் வியாழன் மற்றும் வெள்ளி இந்த 2 சிறப்பான நாட்களில் ஓதுற மாதிரி பல சிறப்பான துவாக்களை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நான் ஒரு சிறப்பான ஒரு இஸ்மை சொல்ல போகிறேன். இந்த இஸ்மை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மஹ்ரிப் தொழுதுட்டு யார்கிட்டேயும் நீங்கள் பேசாமல் ஒரே இருப்பில் ஓதணும். 1000 முறை ஓதணும். இத்தனை முறை ஓதணும் அப்படிலாம் இல்லை. இருந்தாலும் ஒரு துவாவை திருப்பி 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 நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நன்மை கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அதுவும் இது அல்லாஹ்வின் திருநாமங்களில் ஒன்று, அல்லாஹ்வின் பெயர்களில் ஒன்று, மிக சிறப்பான பெயர் அஸ்மாவுல் ஹுஸ்னா. அதாவது அதில் ஃபுல்லாக அல்லாஹ்வின் அந்த பெயர்கள் 99 பெயர்கள் இருக்கும். அந்த 99 பெயர்களை மனப்பாடம் செஞ்சு மனப்பூர்வமாக பொருள் உணர்ந்து யார் வழக்கமாக ஓதிட்டு வராங்களோ நிச்சயமாக அவங்களுக்கு ஸ்வர்க்கம் நிச்சயம் சொல்லிட்டு ஹதீஸில் இருக்குது. அதே போல் நாம் எப்போ துவா செஞ்சாலும் சரி, அல்லாஹ்வின் அந்த திருநாமங்களை கொண்டு நம்மளுக்கு தெரிஞ்ச பெயர்களை கொண்டு அல்லாஹ்விடம் உதவி தேடும்போது அந்த துவாவிற்கு கொஞ்சம் கனம் கூடியதாக இருக்கும். அந்த துவா நம்முடைய துவாக்கள் விரைவில் கபுலாகும். இது பொதுவான விஷயம். அதே போல நமக்கு ஏதாவது ஒரு தேவை ஆக வேண்டியிருந்தா, ஏதாவது பிரச்சனைகளை நம்ம சிக்கி இருந்தா அந்த பிரச்சனைகள் நீங்கணும், முசீபத்து நீங்கணும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஏதாவது ஒரு துவா அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு இஸ்மை கொண்டு அதிகமா திரும்ப 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 ஓதி அல்லாஹ்விடம் உதவி தேடணும். அப்படி உதவி தேடும்போது நீங்க கேட்டது ஒரு நாள்ல கூட கிடைக்கலாம். ஏன்னா கொஞ்சம் நீங்கள் மெனக்கெட்டு உங்கள் நேரத்தை அல்லாஹிற்காக ஒதுக்கி நீங்கள் அல்லாஹிடம் கையேந்தி துவா செய்கிறீங்க. பொதுவாக நாம் 5 வேளை தொழுது துவா செஞ்சாலே அல்லாஹ்வின் உதவி நமக்கு கிடைக்கும். இது அதிகமாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்ல, அல்லாஹ்வின் உதவி நமக்கு வேணும், அவனுடைய உதவி இல்லாமல் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது சொல்லிட்டு முழுக்க முழுக்க அவனை நம்பி நம்ம அப்படியே உட்காந்து துவா செய்கிறோம். அதிகமான எண்ணிக்கையில் ஓதி துவா செய்கிறோம். இந்த மாதிரி சூழ்நிலையில் அல்லாஹ் பாப்பா எப்படி அதை தருவான்? உடனே கூட தரலாம். நீங்க அந்த ஓதி முடிக்கிறதுக்குள்ள அந்த பிரச்சனைக்கான ஒரு வழி உங்களுக்கு பிறக்கும். அப்படி அன்னைக்கே தரலனா கூட ஒரு 2 நாள் 3 நாள் ஒரு வாரம் சொல்லிட்டு டைம் எடுக்கும். ஆனால் நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் கேட்டது கிடைக்கும். நீங்கள் துவா கேட்குறத பொறுத்து எந்த அளவுக்கு நீங்கள் மனப்பூர்வமாக அல்லாஹ்வை நம்பி துவா செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அல்லாஹ்வின் உதவியும் உங்களுக்கு விரைவாக கிடைக்கும். இன்னைக்கு சின்னதாக நான் ஒரு வார்த்தை சொல்ல போகிறேன். ரொம்ப சின்ன வார்த்தை. 1000 முறை சொல்லிட்டு உங்களுக்கு கேட்கறதுக்கு வேணால் பெருசாக இருக்கலாம், நிறைய டைம் ஆகும்னு நினைக்கலாம். ஆனால் அப்படிலாம் ஆகவே ஆகாது. ஏன்னா ஒரே ஒரு இஸ்மு தானே, அது 1000 முறை சொல்கிறதால உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. நீங்கள் ரொம்ப பொறுமையாக அதனுடைய பொருள் உணர்ந்து ஓதனா கூட நான் அதிகபட்ச நேரம் சொல்கிறேன், ஒரு 20 நிமிஷம் தான் எடுக்கும். அதுக்கு மேலே உங்களுக்கு ஆகாது. 20 நிமிஷம் தொடர்ந்து நீங்கள் மஹ்ரிப் தொழுதுட்டு அதே இருப்பில் யார்கிட்டையும் பேசாமல் நீங்கள் இந்த ஒரு இஸ்மை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இது சொல்கிறதால இன்னொரு நன்மையும் உங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா தொடர்ந்து 20 நிமிஷம் தொழுகைக்கு பிறகு 20 நிமிஷம் ஒரே அமர்வில் இருக்கிறீங்க, உதுவோடு இருக்கீங்க, யார்கிட்டையும் பேசாமல். அந்த 20 நிமிஷம் ஃபுல்லாக மலக்குமார்கள் உங்களுக்காக துவா செய்வாங்க. ஏன்னா தொழுகையை முடிஞ்சு நம்ம அதே இருப்பில் எவ்வளோ நேரம் இருக்கின்றோமோ அப்போ அது ஃபுல்லாக அது மலக்குமார்கள் நமக்காக அந்த நேரம் ஃபுல்லாக துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும் இதை நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதால. இந்த இஸ்ம அல்லாஹ்வின் தலை சிறந்த ஒரு பெயர் கூட சொல்லலாம். அல்லாஹ்விற்கு விருப்பமான ஒரு பெயர், அவனுடைய ஆற்றலை சொல்லும் ஒரு பெயர். இந்த பெயரை இத்தனை முறை நம்ம ஓதி அல்லாஹ்விடம் கேட்குறோம். 1000 முறை சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஓத வேண்டாம், அப்புறம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். இல்லை எனக்கு டைம் இல்லை நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 100 முறை நீங்கள் ஸ்லோவாக ஓதுனாலே போதும். உங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரி ஓதிக்கிங்க. ஆனால் மனப்பூர்வமாக ஓதணும், பொருள் உணர்ந்து ஓதணும், அது மிக முக்கியம். அந்த பெயர் என்னன்னா மாலிக்குல் முல்க். 2 பெயர்கள் ஒரே பேராக வந்திருக்கு. மாலிக்கும் ஒரு பெயர் தான், அல்லாஹ்வின் இஸ்முக்களில் ஒன்று. முல்க்கும் அல்லாஹ்வின் இஸ்முக்களில் ஒன்றுனா ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் மாதிரி தான் வரும். மாலிக்னா அரசன், முல்க்னா அரசாட்சி. அப்போ அந்த அரசாட்சிக்கு சொந்தக்காரன் யார்? அல்லாஹ். ரெண்டுத்தையும் சேர்த்து வரும்போது அரசர்களின் அரசன். இன்னொரு பேரையும் சொல்லலாம், அரசாட்சிக்கு உரியவன். இந்த மாதிரி 2 மீனிங்காக நம்ம எடுத்துக்கலாம். இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் எல்லாம் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்துக்குமே அரசன் அல்லாஹ் மட்டும்தான். வானம் பூமி எல்லாத்துக்குமே அரசன் அல்லாஹ் மட்டும்தான். பொதுவாக ஒரு நாட்டோட அரசன்னா அந்த அரசனுக்கு என்ன கடமை இருக்குது? அந்த மக்களோட நலனை காக்கணும், அவங்க தேவைகளை நிறைவேற்றி தரணும். இது நாட்டோட அரசனுக்கு. அதை நம்பி மக்கள் எல்லாம் அவங்ககிட்ட போவாங்க, அவங்க நிறைவேற்றியும் தருவாங்க. நான் இப்போ இருக்கிற அரசனை சொல்ல, ஏன்னா இப்போ இருக்கிறவங்க
எந்த அளவுக்கு நாட்டை பாதுகாக்கிறாங்கன்னு தெரியாது. அந்த காலத்தில் அந்த மன்னராட்சி, அதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துலலாம் பயங்கரமாக சிறப்பாக இருந்துச்சு. தனக்குன்னு எதுவுமே வைக்காம மக்களுக்காக எல்லாமே செஞ்சாங்க. அப்படிப்பட்ட அரசனும் ஒருத்தவங்கிட்ட கையேந்து நிற்கிறோன்னா அதுதான் அல்லாஹ். ஏன்னா இந்த நாட்டு, இந்த உலகம் இது மட்டும் இல்லை, மொத்தத்துக்கும் அரசன் அல்லாஹ் மட்டும்தான். எத்தனை அரசனா நீ பார்த்தாலும் சரி, அத்தனை அரசர்களுக்கும் அரசன் அல்லாஹ் ஒருவனே. அவன்கிட்ட கையேந்தி நாம் கேட்கும்போது நிச்சயமாக நம்ம கேட்டது கிடைக்கும். இந்த ஒரு இஸ்மை சொல்கிறதால நமக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு ஏதாவது வீட்டில் பிரச்சனைகள், அதாவது வறுமையாக இருக்குது, மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை இதுதான், ரொம்ப வறுமையாக இருக்குது, கடனாக இருக்குது சொன்னால் இந்த ஒரு இஸ்மை அதிக எண்ணிக்கையில் ஓதுங்க. யா மாலிக்குல் முல்க்கும் நீங்கள் ஓதலாம், வெறும் மாலிக்குல் முல்க்குன்னு ஓதலாம். நீங்கள் இன்னும் யா மாலிக்குல் முல்க் ஓதும்போது சிறப்பு. அதனால் யா மாலிக்குல் முல்க், யா மாலிக்குல் முல்க் சொல்லிட்டு பொறுமையாக அரசன் அல்லாஹ் தான் அரசன், எல்லாத்துக்கும் அல்லாஹ் தான் அரசன், மனிதனுக்கும் அல்லாஹ் தான் அரசன், ஜின்னினத்திற்கும் அல்லாஹ் தான் அரசன், பறவை விலங்கு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே அரசன் அல்லாஹ் தான். அவன்கிட்ட நான் நிற்கிறேன் சொல்லிட்டு மனப்பூர்வமாக பொருள் உணர்ந்து ஓதிக்கொண்டே இருங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ 1000 முறை நீங்கள் ஓதுனா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஒரே இருப்பில் நீங்கள் ஓதி பிறகு அல்லாஹ்விடம் துவா செய்யுங்க. இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ கஷ்டம், வறுமை இருக்குது, இந்த வறுமை நீங்கினோம், கடன் இருக்குது, இந்த கடன் நீங்கினோம், நான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டின்னு இருக்கேன், அரசனாகிய உன்கிட்ட கையேந்து நிற்கிறேன், என்னுடைய இந்த பிரச்சனையை என்னை விட்டு நீக்கு, அந்த மாதிரி துவா செய்யுங்க. சில பேருக்கு பண தேவை இருக்கும், சில பேருக்கு பணம் இருக்கும் ஆனால் நிம்மதி இருக்காது, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும், நோய் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலும் இந்த இஸ்மை நீங்கள் ஓதலாம். அதிகமாக ஓதி துவா செய்யுங்க. உங்கள் வீடு முழுக்க இந்த இஸ்முக்கள் அப்படியே அதிரும். ஏன்னா அவ்வளவு சிறப்பான ஒரு பெயர். இந்த ஒரு பெயர் இல்லை, இது மாதிரி இன்னும் யா ரஹ்மான், யா ரஹீம், இந்த மாதிரி பெயர்கள் கூட இருக்குது. இது கூட மிக மிக சிறப்பான பெயர்கள். அந்த பெயரை கொண்டு கூட நீங்கள் ஊதலாம். ஒவ்வொரு வாரம் சொல்லிட்டு கணக்கு வச்சுக்கிங்க. இந்த வாரம் யா மாலிக்குல் முல்க் ஓதுறீங்கன்னா அடுத்த வாரம் யா ரஹ்மான் ஓதுங்க, யா ரஹீம் ஓதுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் பெயர்கள் இருக்கும் அந்த ஒரு பெயரை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு 500 முறை 1000 முறை சொல்லிட்டு ஓதுங்க. இதை மாதிரி சிறப்பான நாட்களில் அதிகமாக ஓதிக்கிங்க. வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை சொல்லிட்டு அப்படியே இருப்பில், தொழுகை இருப்பில் அப்படியே உட்காந்து ஓதி துவா செய்யுங்க. உங்கள் கஷ்டங்களை அல்லாஹ்விடம் சொல்லுங்க. இப்போ இன்னைக்கு நீங்கள் மஹ்ரிப் தொழுதுட்டு இந்த இஸ்மை ஒரு 1000 முறை ஓதுறீங்களா? உங்களுக்கு நாளைக்கு டைம் இருந்துச்சுன்னா நாளைக்கு மஹ்ரிப் தொழுதுட்டும் இதே மாதிரி ஓதுங்க. நாளைக்கு ஜும்மா, அதனால் அசர் தொழுதுட்டு ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க. அந்த நேரம் சிறப்பான நேரம். அதே மாதிரி அடுத்த நாள் இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் இந்த ஒரே இஸ்மையும் ஓதலாம். இல்லை உங்களுக்கு எத்தனை இஸ்முக்கள்லாம் தெரிஞ்சிருக்கோ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இஸ்மு சொல்லிட்டு உங்களுக்கு ஃப்ரீயான டைமில் கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் நீங்கள் ஓதி துவா செய்யலாம். இதே மாதிரி டெய்லியும் நீங்கள் துவா கேட்கும்போது நிச்சயமாக நீங்கள் கேட்டது கிடைக்கும். உங்கள் வீட்டில் இருக்க எல்லா வறுமையும் நீங்கி, எல்லா முசீபத்தும் நீங்கி ஒரு பரக்கத்தான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். எப்படிப்பட்ட பிரச்சனைகள் நீங்கள் சிக்கி இருந்தாலும் சரி, அதிலிருந்து தப்பிக்க அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வழி காட்டுவான். நம்பிக்கையுடன் ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நாடியது நடக்கும். அப்படி எந்த விஷயத்துக்காக நீங்கள் கஷ்டப்படுறீங்களோ அந்த கஷ்டம் நீங்கி நீங்கள் நாடிய அந்த நல்லது உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.